HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன், வாசிப்பவர் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கம்பஹா மாவட்டத்தின் மெனுவாங்கொட திவலப்பெட்டிய வயாங்கொட போலீஸ் பிரிவுகளில் வசிக்கும் 72,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டத்தை இந்த வாரத்தில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டத்திற்காக மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு அவசியம் என பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலரின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 20வது திருத்த சட்டம் மூலம் மீதான பாராளுமன்ற விவாதத்தின் பின்னர் தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர் நியமிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. வடமாகாண கல்வித்துறை நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதி. அமெரிக்காவின் அலாஸ்கா பிராந்தியத்துக்கு சுனாமி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கம்பஹா மாவட்டத்தின் மெனுவாங்கொட திவலப்பிட்டிய வயாங்கொட போலீஸ் பிரிவுகளில் வசிக்கும் 72,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டத்தை இந்த வாரத்தில் பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கம்பஹா மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயல தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் முதல் கட்ட கொடுப்பனவுக்காக அரசாங்கம் 4 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டத்திற்காக மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு அவசியம் என பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலரின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் பயிரிடக்கூடிய சகல பயிர்களையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண ஆளுநர்கள் உள்ளிட்ட மாகாண சபையின் சகல செயலாளர்களுடன் அவர் இன்று கலந்துரையாடினார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. கிராமிய பொருளாதாரத்தை பிரதான 4 துறைகளின் கீழ் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டம் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் மீதான பாராளுமன்ற விவாதத்தின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர் நியமிக்கப்பட உள்ளதாக கட்சியின் பிரதி தலைவர் ரோன் விஜயவர்தன தெரிவித்திருக்கிறார். 20வது திருத்த சட்ட மூலத்திற்கு தமது கட்சி எந்தவொரு ஒத்துழைப்பும் வழங்காது என அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. செய்திகள் தொடர்கின்றன. பாராளுமன்றம் நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் கூட உள்ளது. இன்றைய அமர்வின் பாராளுமன்ற ஒத்துழைப்பு விவாதத்தின் போது யானை மனிதர் மோதல் தொடர்பில் விவாதிக்கப்பட்டது. சுமார் 4,600 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மின்சார வேலி அமைக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க விவாதத்தின் போது தெரிவித்தார். 2021 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. போதைப்பொருள் சுற்றிவளைப்பின் போது இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த மாக்கந்துரை மதுசின் பிரேதத்தை அவரது சட்டப்பூர்வ மனைவியிடம் ஒப்படைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரேத பரிசோதனை இன்று கொழும்பில் நடைபெற்றது. மதுசின் மனைவி கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் பிரேதத்தை அடையாளம் காட்டினார். HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரசு வங்கி போன்ற பாதுகாப்பு.
இப்போது அழையுங்கள் 0718-800-999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வடமாகாண கல்வித்துறை நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் உள்ளக வசதிகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் அதிபர் சேவை தர 3க்கான ஆட்சேர்ப்பின் போது முறைகேடுகள் இடம்பெற்றதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறினார். தமிழ் மொழி மூலம் 610 வெற்றிடங்கள் நிலவிய போதும் 167 பேர் மாத்திரம் உள்வாங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றும் மின்னஞ்சல் முகவரி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத்தின் பணிப்புரைக்கு அமைய இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. COVID-19 வைரஸ் பரவலை அடுத்து ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். ஆளுநர் அலுவலகத்தை 026-22-22-102 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். மின்னஞ்சல் முகவரி governor.ep@gmail.com என்பதாகும். இந்த தொலைபேசி இலக்கத்தையும் மின்னஞ்சல் முகவரி மீண்டும் அறிய தருகின்றோம். 026-22-22-102 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் governor.ep@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் அலாஸ்கா பிராந்தியத்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அலாஸ்காவிலிருந்து 56 மைல் தொலைவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவிச்சரிதவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் அப்பிராந்தியத்தில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து கரையோரத்தை அண்டிய குடியிருப்பாளர்களே அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் ஹேத்தூர் விமான நிலையத்தில் இருந்து வெளிநாடு செல்லும் பயணிகள் கட்டணம் செலுத்தி PCR பரிசோதனைகளை துரித கதியில் மேற்கொள்ளும் வசதிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனைக்கு 80 ஸ்டோலிங் பவுண்ட் செலவாகிறது. 20 நிமிடங்களில் பரிசோதனை பெறுவோருக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பயணியும் தான் செல்லும் நாட்டில் கால் பதிப்பதற்கு முன்னர் தனக்கு COVID-19 தொற்று இல்லை என்பதை உறுதி செய்வது இந்த நடைமுறையின் நோக்கமாகும். வியட்நாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 தாண்டி இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த அனர்த்தத்தில் சிக்கி மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை சுமார் 1,75,000 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அந்நாட்டு அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது. 1,00,000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட பயிர்கள் அழிவடைந்துள்ளன. கடந்த 10ஆம் தேதியிலிருந்து வியட்நாமில் கடும் மழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தான் நினைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. மாத்தளை வில்காமுவ ஹெம்பியாகொட கிராமத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. குறித்த பிரதேசத்திற்கு இம்மாத ஆரம்ப பகுதியில் விஜயம் செய்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பில் பிரதேச மக்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது இனங்காணப்பட்ட பிரச்சினைகளை விரைவில் தீர்க்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக நிலவி வந்த ஹெட்டிபொல நகரத்தின் காணி பிரச்சினை தீர்ப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அங்கு பல அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம வர்க்குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள்.
உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 38வது போட்டி தற்போது துபாய் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதற்கமைவாக முதலில் துடுப்படுத்தாடும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 164 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஐடியல் மோட்டார்ஸ் நிறுவனம் கதிர்காம திருத்தலத்திற்கும் அனுராதபுரம் புனித வெள்ளரசு மரத்தை பேணும் வணக்கஸ்தலத்திற்கும் முச்சக்கர வண்டிகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. இந்த வணக்கஸ்தலங்களை நாடும் அடியார்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மஹேந்திரா ரகத்தை சேர்ந்த முச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. இவை மின் வலுவால் இயங்கக்கூடியவை என்பது சிறப்பம்சமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும். மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC real time. பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC Finance real time ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. இலங்கையின் விவசாயத்துறையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட புதிய வாய்ப்புகள் பற்றி கண்டறிவது அவசியம் என்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் விவசாய புதுப்பித்தல் துறையின் செயற்திட்ட பணிப்பாளர் ரோஹன கமகே தெரிவித்துள்ளார். இதன் மூலம் புதிய நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் ரோஹன கமகே நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஒழுங்கு செய்திருந்த செயலமர்வில் அவர் இதனை குறிப்பிட்டார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வட மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். நாட்டின் சில இடங்களில் காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கம்பஹா மாவட்டத்தின் மினுவாங்குட, திவலப்பட்டிய, வேங்குட போலீஸ் பிரிவுகளில் வசிக்கும் 72,000க்கு மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டத்தை இந்த வாரத்தில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை. கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டத்திற்காக மாகாண சபைகள் ஒத்துழைப்பு அவசியம் என பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலரின் தலைவர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 20வது திருத்தச் சட்டமூலம் மீதான பாராளுமன்ற விவாதத்தின் பின்னர் தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர் நியமிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. வட மாகாண கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதி. அமெரிக்காவின் அலாஸ்கா பிராந்தியத்துக்கு சுனாமி எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.